ஆட்சிக்கு வந்து ஒரு மாசம் தானே ஆகுது, அதுக்குள்ள என்ன பண்ண முடியும் அப்படின்னு இனிமே யாராலுமே கேட்க முடியாது. ஏன்னா விஜய் அவர்கள் சிஎம்மா பதவியேற்று ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. சரி, அந்த ஒரு மாசத்துல அவர் என்ன நல்லது பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு தேடி போய் பார்த்தோம் அப்படின்னா அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. அப்படிலாம் இல்ல. ஆட்சி ஏத்த முத நாளே சில நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாலுமே அவர் கொண்டு வந்த சில திட்டங்கள்ல பல குறைகளும் பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்றத தாவேக்காரர்கள் கவனிக்கணும். முக்கியமா விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில தாவேக்கா அறிவிச்சாங்க. ஆனா இப்போ அதுலயும் சில வரம்புகளை விதிச்சு அந்த வரம்புகளுக்கு உட்பட்டா மட்டும்தான் முழுமையான கடன் தள்ளுபடி செல்லும் அப்படின்னு அறிவிச்சது விவசாயிகளை ஏமாத்தக்கூடிய ஒரு செயல். பெண்களோட பாதுகாப்புக்காகவும் போதை குற்றங்களுக்கு எதிராகவும் சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலுமே இன்னும் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் போதை குற்றங்களும் நடக்கிறது இன்னொரு ஒரு கவனிக்கத்தக்க முக்கியமான பிரச்சனை. சரிப்பா, கவர்மெண்டோட திட்டங்கள்ல சில குறைகள் இருக்கும், மக்கள் மத்தியில பிரச்சனைகள் இருக்கும் தான். ஆனா அந்த பிரச்சனைகளையும் குறைகளையும் தாவேக்காவினர் கையாளக்கூடிய விதம் தான் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. முக்கியமா எங்கேயாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்பை சரி செய்யாம அந்த தப்பு பண்ணவனே திமுக காரன் தான், கரண்ட் போதா அதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியருக்கு அடுத்த மேல பழிய தூக்கி போடக்கூடிய ஒரு செயல் ஒரு ஆபத்தான செயல். சரி, இந்த ஆட்சி நடக்கக்கூடிய தப்புக்கு தான் திமுக மேல பழி போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திமுக ஆட்சியில ஏற்கனவே இருந்த திட்டங்களை ஃபுல்லாமே இவங்கதான் புதுசா அமல்படுத்துற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுறது இன்னொரு பிரச்சனை. உதாரணத்துக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டத்தை ஏற்கனவே திமுக கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அதை விஜய் தான் புதுசா கொண்டு வந்தார் அப்படின்ற மாதிரி நார்த் இந்தியா ஃபுல்லா ஒரு ஃபேக் நரேட்டிவா பரப்புனது. சிஎம்மோட படமே இல்லாம ஸ்கூல் பேக் கொடுக்குறாரு, ஸ்கூல் பசங்களுக்கு ஃபுல்லாமே சிறப்பு பஸ் விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அமலில் உள்ள பல திட்டங்களை விஜய் அவர்கள் தான் புதிதாக அமல்படுத்துவது போல சில ஃபேக் நெரட்டிவா செட் பண்றது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதெல்லாம் விட முக்கியமா கவர்னரையே சட்டமன்றத்துல கத்த விட்டு வெளியே நம்ம தமிழ்நாட்டுல கவர்னரோட ஃபங்க்ஷன்ல தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்படுது. ஆனா அதுக்கு எதிராக தீவிரமா செயல்படாம தமிழ்தாய் வாழ்த்த மொத பாடங்களே பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் வச்சு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு வலிமையான மாநில கட்சியா இன்னும் தாவேக்கா மாறாதது ரொம்ப ரொம்ப ஆபத்தான முக்கியமான ஒரு பிரச்சனை. ஆகையால அந்த ஒரு மாசத்துல ஏதாவது குறைகள் இருக்கு அப்படின்னா அந்த குறைகளை ஏத்துக்கங்க. அந்த குறைகள் மூலமா அனுபவங்களை கத்துக்கிட்டு மீதி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தீங்க அப்படின்னா தான் தமிழ்நாடு கொஞ்சம் நல்லா மாறும். அப்ப நீங்க நல்ல விஷயங்கள் பண்ண கெட்ட விஷயங்கள் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு எதிராக திமுக காரணம் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கேள்வி கேட்க தான் செய்வான். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதான் உங்க கடமையை தவிர அடுத்த மேல படிய தூக்கி போடுறது உங்களோட கடமை கிடையாது. ஆகையால எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாற்றம் வேணும், வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டவங்க ஃபுல்லா இப்ப டைம் கொடுங்கன்னு கேட்கறது ஏன் அப்படின்றத கொஞ்சமாவது விளக்கிட்டு போங்க.